தளபதி 69 படத்தோட அப்டேட் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாக போயிட்டு இருக்கு. தமிழ் சினிமா உலகில் என்றென்றைக்கும் தளபதியாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் விஜய். இவரோட நடிப்பில் வெளிவந்த பல படங்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் அதிக வசூலையும் பெற்று தந்திருக்கு. அந்த வகையில் தற்பொழுது விஜயோட அடுத்த படமான தளபதி 69 படத்தை இயக்குனர் வினோத் இயக்க இருக்கார். இவர் ஏற்கனவே அஜித் நடிப்பில் வெளியாகி இருந்த நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு போன்ற பல படங்களை இயக்கியிருந்தார். இந்த படங்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இதையடுத்து தற்பொழுது முதல் முறையாக விஜயுடன் கூட்டணி வைக்க இருக்காரு வினோத். மேலும் இதுதான் விஜயினுடைய கடைசி படம். காரணம், இவர் முழு நேர அரசியலில் ஈடுபட இருக்கிறதுனால சினிமாவில் இருந்து விலகுறதா தகவல் வெளியாகி இருக்கு. இது ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை தந்தாலும் இன்னொரு பக்கம் பயங்கர உற்சாகத்தை தந்திருக்கு. சமீபத்தில் நடந்த விருது விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வினோத், தளபதி 69 படத்தில் நாங்கள் கமிட் ஆன உடனே விஜய் சார் முதலில் சொன்னது, இந்த படம் அனைத்து வயதினரும் பார்க்கும் விதமாக இருக்க வேண்டும். எல்லோருமே என்னுடைய படத்தை பார்ப்பார்கள். இந்த படத்தை அரசியல் தலைவர்கள் கூட பார்ப்பார்கள். இதனால் எந்த ஒரு அரசியல் தலைவரையும் கட்சியையும் தாக்கி இருக்கக்கூடாது எனவும், கொஞ்சம் அரசியல் காமித்து முழுக்க கமர்ஷியலாக இந்த படம் நிறைந்திருக்கும் எனவும், இது 200% விஜய் ரசிகர்களுக்கான படமாக இருக்கும் என்றும் கூறியிருந்தார். அதோடு இந்த படத்தில் சமந்தா, மம்தா பைஜி ஆகியோர் நடிக்கலாம் என கூறப்படுது. இது எந்த அளவிற்கு உண்மைன்னு தெரியல. இதற்கு முன்பு விஜய் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தார். தற்பொழுது இந்த படத்திற்காக 275 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதா கூறப்படுது. விஜயோட சம்பளமே இவ்வளவு என்றால் படத்தினுடைய பட்ஜெட் எப்படியும் 450 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என கூறப்படுது. அதோடு இது விஜயின் கடைசி படம் என்பதால் இந்த படத்திற்கு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்க போகிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த படம் விஜயினுடைய அரசியல் பயணத்திற்கு ஒரு அடித்தளமாக இருக்கும் எனவும், அனிருத் இந்த படத்திற்கு இசையமைப்பு இருப்பதாகவும், சத்யன் சூரியன் ஒளிப்பதிவு செய்ய இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இன்னும் சில வாரங்களிலேயே இந்த படத்தினுடைய படப்பிடிப்பும் தொடங்கலாம் என கூறப்படுது. இந்த படத்தை KVN தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்க இருக்கிறதா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகிருக்கு. இந்த நிலையில் தளபதி 69 படத்தின் அறிவிப்பை வித்தியாசமாக ஒரு 5 நிமிட வீடியோவாக வெளியிட்டிருக்காங்க. அதில் விஜயின் சில வீடியோக்களும் அடங்கியிருக்கு. மேலும் 30 ஆண்டுகள் மக்களை மகிழ்வித்த தளபதிக்கு நன்றி எனவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த படத்தை பற்றிய முக்கிய அறிவிப்பு நாளை மாலை 5 மணிக்கு வெளியாக இருப்பதா அறிவிச்சிருக்காங்க படக்குழு.